ஊழியக்காரங்களுக்கு ஒன்று சொல்லுவேன். ஒன்று வந்து இன்ஃபர்மேஷன், இன்னொன்று ரெவலேஷன். ரெவலேஷன் யாருக்கு வரும் தெரியுமா? இன்ஃபர்மேஷனால் நீங்கள் நிரம்பினீங்கன்னா தான் ரெவலேஷன் வரும். வித்தவுட் இன்ஃபர்மேஷன் நோ ரெவலேஷன். அதனால் படித்து வைக்க வேண்டியது உங்கள் வேலை, பளிச்சுன்னு அடிக்க வேண்டியது அவருடைய வேலை. ஆமென். போதகர்கள் தவிர்க்க முடியாத ஒரு பிரமாணம் உங்களுக்கு ஒன்று இருக்கிறது. அது கற்றுக்கொள்ளுதலின் பிரமாணம். நீங்க நினைக்கலாம், என்னங்க இது இது என்னெல்லாமோ சொல்றீங்க, கவர்மெண்ட்ன்றீங்க, எஜுகேஷன்ன்றீங்க. ஏழையும் சபையினுடைய நோக்கம் என்னன்னா விசுவாசியை சபைக்குள்ளே வைத்திருப்பது அல்ல. Church is a training center. The world is the reigning center. அப்போ நம்ம மனசும் நம்ம சூழலும் இந்த பிரசங்கத்துக்கும் நமக்கு என்ன இல்லை, ஒரு கனெக்ஷனே இல்லாம மாதிரி இருந்தாலும் கர்த்தர் உங்களை எலெக்ஷன்ல நிக்க வைக்க விரும்புகிறார். ஆமென். அதாவது எக்கனாமிக்கல் வேர்ல்ட சபை பிடிக்கணும், பொலிட்டிக்கல் வேர்ல்ட சபை பிடிக்கணும், எஜுகேஷன் வேர்ல்ட சபை பிடிக்கணும், என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட, மீடியா வேர்ல்ட சபை பிடிக்கணும். ஆமென். அப்ப இன்னைக்கு இருக்கிறத பார்க்காதீங்க, தேவன் சொன்ன ப்ரொஃபெட்டிக் பிக்சரை பாருங்க. உங்க சபை எழும்புறத பாருங்க, உங்க விசுவாசிகள் எழும்புறத பாருங்க, கர்த்தர் உங்களை எடுத்து உபயோகப்படுத்துறத பாருங்க. இது நடந்தே தீரும். முதல் முழக்கம் வாழுவோம், அடுத்த முழக்கம் ஆளுவோம். சரி, ஏழ்மையை மாற்றுவார் இல்ல, உன்னை சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுவார். ஆரம்பிக்கிற இடம் புழுதி, ஆனா உட்கார வைக்கிறது பிரபுக்களோடு. ஆமென். அப்ப கடவுளுடைய ஐடியான்றது சிறையிலிருந்து வெளியே வருது இல்ல, சிங்காசனம். இந்த சீசன்ல ஒரு வாய்ஸ் அனுப்புறாரு. இந்த சீசன்ல சபையை நோக்கி, தேவ பிள்ளைகளை நோக்கி கர்த்தர் ஒன்று சொல்றாரு. பாவத்தை மன்னித்தார், அது இல்லைங்க, இப்ப பாராள கூப்பிடுறாரு. நீங்கள் முடி சூட்டப்பட்ட மன்னர்களா. ஆமென். வெறும் மன்னிக்கப்பட்டவர்களாய் அல்ல, ஆளுகிறவர்களா. ஆமென். இயேசு ஒரு மதவாதி அல்ல, இயேசு ஒரு அரசியல்வாதி. இயேசு ஒரு ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா. He is the king. பிறந்தது என்னமோ ஆட்டு தொழுவோம், ஆனா அதிர்றது என்னமோ அரண்மனை. நான் சொல்றேன், சிலுவையில ஒரு இயேசுவை பார்த்தீங்க, உண்மை. அது ரட்சிப்பை கொண்டு வந்துச்சு, அது சுகத்தை கொண்டு வந்துச்சு. ஆனா இப்ப நான் சொல்ற இயேசு சிலுவையில இல்ல. He is not in the cross, he is in the throne. நான் சொல்றேன், சபை எப்போ ஆளும் தெரியுமா? சபை எப்போ இந்த செல்வம் செல்வாக்குக்குள்ள உள்ள நுழையும் தெரியுமா? இயேசுவை சிலுவையில பார்க்க கூடாது, இயேசுவை சிங்காசனத்துல பார்க்க. இப்ப கிராஸ் இல்ல, கிரவுன். அப்ப இப்படி சொல்லலாமா? பாவ மன்னிப்பில் துவங்குகிறது, பதவி ஏற்பதில் முடிகிறது.